இல்லை கால் போட்டு கை மாற்றிங்களா? இல்லை இல்லை இது மாற்றூர் தானே.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். விழாவினை முதலில் விழா துவக்க பாடலுடன் துவங்குவோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. இச்சகத்திலோர் எல்லாமுதத்து நின்ற போதினும், இச்சகத்திலோர் எல்லாமுதத்து நின்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விற்ற போதினும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விற்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. ஈச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும், ஈச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பருட்டும் போதினும், நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பருட்டும் போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை. ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்றினை வில்லுப்பாட்டின் மூலம் தெரிவிக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. தானந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. வணக்கம் 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 வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுறதுக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறத கேட்காம சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு சொந்த கதை பேசுறதுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. என்னென்ன வணக்கம்லாம் ரொம்ப பலமா இருக்கு, எதுக்குன்னே நம்ம இங்க கூடி இருக்கோம்? அது கூட தெரியாம இங்க வந்துட்ட. இன்னைக்கு நாம முக்கியமான ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். யாருன்னா அந்த முக்கியமானவரு? அது கூடவா தெரியாது? அவரு தான் ராமானுஜர். ஓ, ஸ்ரீ ராமானுஜமா? இல்ல இல்ல, இவரு நீங்க நினைக்கிற ராமானுஜரும் இல்ல, இவரு ஸ்ரீ ராமானுஜர். அண்ணே, எங்களுக்கு கணித மேதை ராமானுஜர் தான் தெரியும். இவரு யாருன்னு ஸ்ரீ ராமானுஜர் எங்களுக்கு தெரியலையேண்ணே. சரியா கேட்டப்போ வங்க நாட்டுல பகவான் ஸ்ரீ ராமானுஜரை பத்தி நம்மள பலருக்கு பெரும்பாலும் தெரியாது. ஏன்னு தெரியல? சரியா கேட்டப்போ இதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த பகவான் ஸ்ரீ ராமானுஜருடைய கொள்கைகளை பின்பற்றுவங்க
நம்மள கொஞ்சம் பேரு தான். அதனால தான் அவரை பத்தி பெரும்பாலும் பலருக்கு தெரியல. அப்படியானே? அப்ப அவரை பத்தி இன்னும் சொல்லுங்கண்ணே. சொல்லுறேன் கேளுங்க. பெரிய பெரிய அரசியல் கட்சிகளாலும் அதிகாரம் பெற்ற அரசுகளாலும் கூட சமுதாயத்துல செய்ய முடியாத பெரிய பெரிய மத புரட்சியில எல்லாம் தனி மனிதனா தன்னந்தனியா நிறைவேற்றியவர் தான் நம்ம ஸ்ரீ ராமானுஜர். அப்ப ஒரு பிறப்பை பத்தி சொல்லுங்கண்ணே. சரியா கேட்டப்போ சொல்லுறேன் கேளு. நம்ம ராமானுஜர் கேசவ சோமயாஜிக்கும் காந்திமதிக்கும் 1017ஆம் ஆண்டு ஸ்ரீ பெருமந்தூர்ல பிறந்தாரு. நம்ம ஸ்ரீ பெருமந்தூரான? ஆமா, நம்ம ஸ்ரீ பெருமந்தூர்ல தான் நம்ம ராமானுஜரும் பிறந்தாரு. அப்ப அவரோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு சொல்லுறேன் கேளு. நம்ம ராமானுஜருக்கு 2 சகோதரிகள். மூத்த சகோதரி பேரு பூமி பிராட்டி, இளைய சகோதரி பேரு கமலாம்பாள். அண்ணே, அவருடைய கல்வி பருவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. சொல்லுறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம ராமானுஜர் தன்னுடைய 15 வயசு வரைக்கும் தன்னுடைய தந்தையானதான் பாடம் கத்துக்கிட்டாரு. அவர் எப்படிண்ணே படிப்பாரு? நல்லா படிப்பாரா? என்ன இப்படி கேட்டுட்ட? அவரு சின்ன வயசுலயே ரொம்ப புத்திசாலியா இருந்தாரு. அவர் ஒரு முறை படிச்ச பாடத்தை மனசுல பதிய வச்சுக்கிட்டு எப்ப கேட்டாலும் சொல்ற அளவுக்கு ஆற்றல் படைத்தவரா இருந்தாரு. அவர் எப்படின்னா படிப்பாரு? என்ன இப்படி கேட்டுட்ட? அவருடைய ஆற்றல் அளவிடவே முடியாதது. அவர் திரும்பவும் கல்வி கற்றாரானே? அவருக்கு 16வது வயசுல திருமணம் நடக்குது. அவருடைய மனைவி பெயர் என்னென்ன? அவருடைய மனைவி பெயர் தஞ்சமாம்பாள். அவருக்கு திருமணம் ஆன 1 மாசத்திலேயே அவர் தன்னுடைய தந்தையை இழந்துடுறாரு. ஐயோ, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு? சொல்லுறேன் கேளு. அதுக்கப்புறமா என்ன செய்யுதுன்னே தெரியாம திகைத்து போய் நின்னுட்டாங்க. ஆனாலும் நம்ம ராமானுஜர் தன்னுடைய வைராக்கியத்தை கைவிடாம இன்னமும் கல்வி கற்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால தான் அவங்க காஞ்சி வரதராஜ பெருமாள் மேற்கு வாசல்ல குடியேறாங்க. அவர் திரும்பவும் கல்வி கற்றாரானே? என்னடா இப்படி கேட்டுட்ட? அவர் அதுக்காக தான் அங்க குடியேறாரு. அவருடைய பக்தி பயணம் தொடர்ந்ததுக்கு இதுதான் காரணம். இல்லையானா ஒரு பாதை கூட மாறி போயிருக்கலாம். அண்ணே, அப்படி என்ன நடந்துச்சு? என்ன இப்படி கேட்டுட்ட? சொல்லுறேன் கேளு. ஒரு முறை நம்ம ராமானுஜரும் அவருடைய குருவான யாதவ பிரகாசம் சேர்ந்து வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போறாங்க. அப்போ சிறந்த வைணவ ஆச்சரியான ஆளவந்தான் பார்வையில நம்ம ராமானுஜர் படுறாரு. நம்ம ராமானுஜருடைய முகப்பொலிவு, பவ்யம், சாந்தம் இது எல்லாம் பார்த்த அந்த ஆளவந்தான் இந்த வைணவ பீடத்தை அலங்கரித்துக்கு இவர் தான் சரியானவர்னு தேர்ந்தெடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நமக்கு அடுத்தது எல்லாமே இவரு தானும் முடிவு பண்றாரு. அப்படியான அவரை பத்தி இன்னும் சொல்லுங்க அண்ணே. சொல்லுறேன் கேளுங்க. நம்ம ராமானுஜர் வீட்டுக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்காக வைணவர் ஒருவர் தினமும் வருவாரு. அப்படி ஒரு நாள் அந்த வைணவரு நம்ம ராமானுஜருக்கு எண்ணெய் தேய்த்து முடிச்சுட்டு பசி எடுக்குதுன்னாரு. உடனே நம்ம ராமானுஜர் அவருடைய மனைவியாண்ட உணவு ஏதாவது இருந்தா கொடுன்னாரு. அவங்க மனைவி இன்னும் சமையலே செய்யலைன்னுட்டாங்க. உடனே பழைய சாதமாவது கொடுன்னாரு. அவங்க மனைவி வீட்டுல பழைய சாதம் கூட இல்லைன்னுட்டாங்க. சந்தேகப்பட்ட நம்ம ராமானுஜர் அவங்க மனைக்கு வெளியே வேலை வச்சுட்டு வீட்டுல போய் தேடி பார்க்கறாரு. பார்த்தா நிறைய பழைய சாதம் இருக்குது. உடனே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, இது போல நீ இன்னொரு தடவை நடந்துட்டியானா உன் மேல நான் கடுமையா நடந்துப்பேன்னாரு. அது மட்டும் இல்ல, சாதி மத வேறுபாடு பாக்குறாங்கன்னு தன்னுடைய மனைவியே ஒதுக்கி வச்சாரு. இப்ப எதுக்கு நான் அவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? நம்ம ராமானுஜர் எப்ப பிறந்தாருன்னு? 1017. இது என்ன வருஷம்? 2017. அப்போ அவர் பிறந்த 1000 வருஷம் ஆயிடுச்சாங்க. சரியா சொன்னப்போ அந்த 1000வது ஆண்டு விழாவை தான் நம்ம இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதை தான் உங்களுக்கு நான் இந்த வில்லுப்பாட்டு மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப தெரியுதா அந்த ராமானுஜர் எப்பேற்பட்டவருன்னு? தெரிஞ்சுதுண்ணே. அண்ணே, நீங்க ரொம்ப சிறப்பா சொல்லி முடிச்சீங்கண்ணே. இந்த சந்தோஷமான விஷயத்துடனே நம்ம இந்த வில்லுப்பாட்டையே முடிச்சுப்போம். வாழியவே பல்லாண்டு காலம் இங்கு வந்தவர் வராதவர் வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் இங்கே வந்தவர் வராதவர் வாழியவே. வாழிய 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 வாழியவே எங்கள் ராமானுஜரின் பெரும் புகழ் வாழியவே. வாழிய 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 வாழியவே எங்கள் ராமானுஜரின் பெரும் புகழ் வாழியவே. நன்றி, வணக்கம்.
பற்றி வில்லுப்பாட்டின் மூலம் தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது நடனமாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் என் பள்ளி சகோதரிகள். இதுவரை எங்கள் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தா சரியா இருங்க, இதை இழுத்து இப்படி இருக்கணும். அப்புறம் இதான் ஒரு அறிவிப்பு தான் கொடுக்குது, ரொம்ப மொட்டையாக இருக்கு. ஒரு அறிவிப்பு தான் கொடுக்குது, யாருக்கு கூட தெரியாதுன்னு குழந்தை. அனைவருக்கும் வணக்கம். திரு இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு சேவாலய பற்றி எல்லாமே தெரியும் அவருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் அவரை தெரியும்.
அதனால தான் நான் பார்த்தேன் டைம் சேவ் பண்ணி நான் அவரே பேச விட்டுலான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த ராமானுஜர் உடைய 1000வது பிறந்த நாள் இதை வந்து பல இடங்களில் கொண்டாடிட்டு இருக்காங்க. சேவாலயா நிறுவனத்திலும் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள் வரும்பொழுது அதை ஒரு சிறந்த முறையிலே நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் இங்கே வந்திருந்து முக்கியமாக சேவாலயா குழந்தைகளுக்கு ராமானுஜரை பற்றிய ஒரு அறிமுகம் உண்டாக்க வேண்டும் என்ற வகையிலே அவரை இங்கே அழைத்திருக்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் இங்கே வந்ததற்கு உங்கள் அனைவர் சார்பிலும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே மாதிரி இன்றைக்கு இங்கே எவ்வளவு சிறப்பாக ராமானுஜரே இங்கே வந்திருந்து இந்த பேச்சை கேட்குற மாதிரி நம்ம ராமானுஜ கைங்கரிய ட்ரஸ்ட்டு, நம்ம திருவெண்டூர் பெருமாள் கோயில் எல்லாரும் சேர்ந்து இந்த ஏற்பாடு இங்கே செய்து கொடுத்திருக்கார்கள். அனைவருக்கும் நம்முடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இசைக்கவி ரமணன் அவர்கள் பல தலைப்புகளிலே சென்னையில் பல இடங்களிலே தொடர்ந்து சொற்பொழிவு செய்து வருகின்றார். முக்கியமாக பாரதியாரை பற்றி அவர் பேசுறது மேலே பேச கேட்ட பொழுது தான் வந்து நான் ரொம்ப அவரோட நெருக்கமாயிட்டேன். ரொம்ப சிறப்பாக பாரதியாரை நேராக வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அதோட ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு பேசினார் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சிகள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி பாரதியார், விவேகானந்தர், ராமானுஜர், ரமண மகரிஷி, இன்னும் பல மகான்கள். நேற்றைக்கு அவருடைய ஸ்பீச்சுக்கு போயிருந்தோம். பத்ராஜலம் ராமதாஸ் அவர்களை பற்றி ஒரு 1.5 மணி நேரம் நேற்று பேசினார். இப்படி பல பெரிய மகான்களை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார். பகவத்கீதை, உபநிஷதம், இன்னும் பல விஷயங்கள் அவருடைய லெக்சர்ஸ் நிறைய கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே இந்த சின்ன குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்றாற் போல அவருடைய இதில் ரொம்ப ரொம்ப மேல் லெவலில் இருக்கும். பாதி விஷயங்களுக்கெல்லாம் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கு வந்து ரொம்ப கீழே இறங்கி வந்து அவர் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார். நம்ம வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறதில்ல. சேவாலய குழந்தைகளை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள் திரும்பி திரும்பி அவர்களுடைய காதுகளுக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே குழந்தைகளுக்காக இவ்வளவு தூரம் வந்திருப்பதில் மீண்டும் ஒரு முறை அவரை வருகிறவர்கள் என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இங்கே அவருடைய ராமானுஜர் பற்றிய உரை அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு உலகால வந்த உடையவர், உலகால வந்த உடையவர் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு இங்கே உரையாற்றுவார். நன்றி. சரணம். நிறைய பாட்டும் பாடுவார். சரணம். சரணம் ஸ்ரீமன்னாராயண. சரணம். சரணம் ஸ்ரீமன்னாராயண. சரணம் ஸ்ரீமன்னாராயண. சரணம் ஸ்ரீமன்னாராயண. சரணம் ஸ்ரீமன்னாராயண. நாராயண ஓம் நாராயண. நாராயண ஓம் நாராயண. பதகமலம் மதை பணிந்த கணம் பதகமலம் மதை பணிந்த கணம் இந்த பாவி மனம் உந்தன் துளசிதளம். பதகமலம் மதை பணிந்த கணம் இந்த பாவி மனம் உந்தன் துளசிதளம். சரணம் ஸ்ரீமன்னாராயண. சரணம். சரணம் ஸ்ரீமன்னாராயண.
ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் வந்தாலும் ஆனந்தம் கோவிந்தன் பாதாரவிந்தம். ஆயிரம் ஆயிரம் பிறவிகள் வந்தாலும் ஆனந்தம் கோவிந்தன் பாதாரவிந்தம். மாதவனே உந்தன் மணிக்குழல் நாதம், மாதவனே உந்தன் மணிக்குழல் நாதம். மரணம் வந்தாலும் மனம் எங்கும் மலை மோதும். மாதவனே உந்தன் மணிக்குழல் நாதம். மரணம் வந்தாலும் மனம் எங்கும் மலை மோதும். சரணம் ஸ்ரீமன் நாராயணா சரணம். சரணம் ஸ்ரீமன் நாராயணா. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்னும் நல்லா இருக்கணும்ட்டு உங்களை நான் உங்களுக்காக ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்கணும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்கணும்? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு அர்த்தம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்மாலான உதவியே செய்யணும். எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காம இருக்கணும். அதுக்கு பேர் தான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கு. சரியா? வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும், நோயின் நொடியம் விரட்டணும், நிமிந்து வாழ்ந்து காட்டணும். உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும், நோயின் நொடியம் விரட்டணும், நிமிந்து வாழ்ந்து காட்டணும். உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். எதுவும் நம்ம கையில் இல்லே உண்மைதா, இங்கே எல்லாமே சின்ன மனசுக்குள்ளதா. எதுவும் நம்ம கையில் இல்லே உண்மைதா, இங்கே எல்லாமே சின்ன மனசுக்குள்ளதா. சின்ன சின்ன கனவுல நெஞ்ச மறைச்சு வைக்கணும், பெரிய நினைப்ப தோரணமா போடணும். சின்ன சின்ன கனவுல நெஞ்ச மறைச்சு வைக்கணும், பெரிய நினைப்ப தோரணமா போடணும். மொரவாசலுல பூசணி பூச்சிரிக்கணும், மரத்தில் ஏறி தொங்கணும், மாங்காய் அடிச்சு திங்கணும். மரத்தில் ஏறி தொங்கணும், மாங்காய் அடிச்சு திங்கணும். தோட்டக்காரன் பார்க்க பார்க்க கடிச்சு கடிச்சு காட்டணும். தோட்டக்காரன் பார்க்க பார்க்க கடிச்சு கடிச்சு காட்டணும். அவன் துரத்த துரத்த ஓடணும். வாய விட்டு சிரிக்கணும், மனசை விட்டு பாடணும், நோயின் நொடிய விரட்டணும், நிமிந்து வாழ்ந்து காட்டணும். உச்சி வானம் கொட்டும் போது உசுறு நனைஞ்சு போகணும். இதுதான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? சரியா? சரி, இப்ப நம்ம எல்லாரும் நம்மளுக்காக ஒரு வாட்டி கை தட்டிக்குவோமா? நான் உடையவர் ஸ்ரீ ராமானுஜரை பத்தி பேசுவதற்கு முன்னால முதல்ல அழகாக நிகழ்ச்சி நடத்தி காட்டிய சேவாலயா குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. அவங்க யாரு, அவங்க பேர் என்னன்னு தெரியாது. முதல்ல இந்த அறிவிப்பு செய்த குழந்தை, அந்த பெண்ணுக்கு என்னுடைய பாராட்டு. ரொம்ப சரியா தமிழ் உச்சரிப்பு, அதுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டு. அதுக்கப்புறம் அச்சமில்லை பாட்டு பாடினாங்க 3 பேர், ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லா பாடினாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் வில்லு பாட்டு பின்னி படல் எடுத்துட்டார் அவர். இல்லை அதை நான் அப்படி கேட்டுட்டேன், அதை நான் அப்படி கேட்டுட்டேன்ட்டு எல்லா விவரங்களும் சொல்லிட்டார். ஆனால் அவர் அவரால் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகி போச்சு. இப்போ ராமானுஜரை பற்றி நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன்னு எல்லாம் அவர் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லையோ அதான் அவர் சொல்லிட்டாரு முதல்லையே, நீ எதுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன்னு சொல்லுவீங்க நீங்கள். அது மாதிரி எல்லா விவரங்களும் சொல்லிட்டாரு. இப்படி அழகாக அறிவிப்பு கொடுத்த அந்த குழந்தைக்கும், மிக நேர்த்தியாக அச்சமில்லை பாடலை பாடிய அந்த 3 பெண்களுக்கும்,
மிக அழகாக சுவாரஸ்யமாக வில்லுப்பாட்டு நிகழ்த்தி காட்டிய அந்த குழுவினருக்கும் நம்முடைய வளமான கரவொலியால் பாராட்டு தெரிவிப்போம். ராமானுஜர் அப்படின்னா என்ன, அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார். ராம அனுஜர், அனுஜர் அப்படின்னா இளையவன், தம்பின்னு அர்த்தம். ராமருக்கு தம்பி யாரு? லக்ஷ்மணர். நிறைய பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. கூடவே இருந்தவர் யார்? இணை பிரியாமல் இருந்தவர் லக்ஷ்மணர். லக்ஷ்மணனுக்கு மூலம் எங்கன்னு கேட்டா அதான் அந்த ஆதிசேஷன். திருமால் வந்து பள்ளி கொண்டிருக்கிறாரே ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இளைய ஆழ்வார், இலக்குவன், லக்ஷ்மணன் என்று சொல்லப்படுகிறார் தம்பி. அவர் பேர் தான் அனுஜர். அப்ப ராமானுஜர் யாருன்னு நீ கேட்டீங்கன்னா நேரடியாக சொல்லலாம், நம்முடைய ராமருக்கு தம்பி. அதுதான், அது சொல்லுக்கு பொருள் மட்டும் இல்லை, உண்மையும் அதுதான். சரிதானா? அது சொல்லுக்கு பொருள் மட்டும் இல்லை, உண்மையும் அப்படிதான். ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் அது. எனவே ராமானுஜர் என்ன, லக்ஷ்மணர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கேசவ சோமயாஜி, பூமாதேவி இவர்களுக்கு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு பிரார்த்தனை பண்ணி பிறந்தவர் நம்முடைய ராமானுஜர், அதை தெரிஞ்சுக்கிறோம். அவருக்கு வச்ச பேர் இளையாழ்வார் தான். இளையாழ்வார்னா யாரு? லக்ஷ்மணர். அந்த பேர் தான் அவருக்கு வச்சிருக்காங்க. சரி, அப்புறம் அவருக்கு கோவிந்த பெருமாள், சிறிய கோவிந்த பெருமாள்ட்டு அவருக்கு தம்பிகளும் இருக்கிறாங்க கூட. இப்போ ராமானுஜரை பத்தி நம்ம எதுக்கு இவ்வளவு சிறப்பா பேசணும்? 1000வது விழா எதுக்காக நம்ம கொண்டாடணும் அப்படின்னா, இங்க ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல நம்ம பின்னால, யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சரியான ஒரு வரிசையில சொல்லிட்டீங்க. ரொம்ப சமீபத்தில் இருந்தவர் பாரதியார், அவரை நீங்க முதல்ல சொன்னீங்க. பாரதியார் எதுக்கு இங்க வச்சு நம்ம கொண்டாடுறோம்? முதல்ல அச்சம் இல்லை, பயப்படாம இருக்க கற்றுக் கொடுத்தார் அவர். அது ஒண்ணு. 2வது, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம், அது கத்து கொடுத்தார் இல்லையா? ஓடி விளையாடு பாப்பா பாட்டுல உங்களுக்கு தெரியுமே, வரும் அதுல. 3வது, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னர். ஒருத்தனுக்கு இங்க சாப்பாடு இல்லைன்னா இந்த உலகம் இருக்கிறத வேஸ்ட்ரார் அப்படின்னார். நம்ம அதுக்காக அவரை கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? மகாத்மா காந்தி தாத்தா. எதுக்கு நம்ம அவரை கொண்டாடுறோம்? அவரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அது கொண்டாடுறோம். முதல்ல எங்க இருந்தார் அவரு? இந்தியா வரத்துக்கு முன்னால எங்க இருந்தாரு? தென்னாப்பிரிக்கால இருந்தார். தென்னாப்பிரிக்கால இருந்து முதல்ல அவர் எடுத்துக்கொண்ட போராட்டம் என்ன? இவன் கருப்பு, இவன் வெள்ளைக்காரன், கருப்பா இருக்கிறவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தார். அவரும் அச்சமில்லை பார்ட்டி தான். நம்ம பாரதியார் மாதிரி அவர் பயப்படவே மாட்டார். கையில் ஆயுதம் கிடையாது, அடிச்சா அடின்னுவார். எவ்வளவு நேரம் நீ அடிப்ப, நான் பார்த்துடுறேன் அப்படின்னுவார். நீ எலும்ப உடைக்கலாம், ஆனா நீ எண்ணத்தை நீ உடைக்க முடியாது அப்படின்னு அவர் அதை காட்டினவர் முதல் ஆள் இந்த உலகத்திலேயே மகாத்மா காந்தி தான். கையில எந்த விதமான ஆயுதமும் இல்லாம, கொஞ்சம் கூட பயமே இல்லாம, அக்கிரமத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு மகாத்மா காந்தி காட்டி கொடுத்தார். இருக்கா இல்லையா? இன்னொருத்தர் இருக்கிறார், தலப்பா கட்டிக்கிட்டு, அவர் யாருப்போ? விவேகானந்தர். அவர் எப்படி? ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அவருடைய குரு, உங்களுக்கு தெரியும்ல. அந்த குரு இந்த உலகத்தை விட்டு போன பிறகு சோறு கூட கிடையாது, ஒருவேளை சோறு கூட கிடையாது. ஆனா சோர்ந்தே போகல. அவர் பார்த்துடலாம், வாழ்ந்து பார்த்துருவோம், எப்படி இருந்தாலும் சரி நம்ம வாழ்ந்திருப்போம். அவருடைய ஒரே மந்திரம் என்ன? வலிமை, வலிமை, வலிமை. வலிமையே வாழ்வு, பலவீனமே சாவு. அதானே அவருடைய மந்திரம். அதுதான் நம்ம வச்சுக்கணும். மனசு சோர்ந்துருச்சுன்னா உடம்பு சோர்ந்து போகும், அப்புறம் உடம்பு நகராது, அதுக்கப்புறம் மனசு நகராது. அதனால வலிமை, வலிமைங்கிற ஒரு மந்திரத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவர் விவேகானந்தர். இந்த 3 பேருமே சமூகத்துல புரட்சி செய்தவர்கள். ஒருத்தர் சமூகத்துல புரட்சி செய்தார், விவேகானந்தர். அரசியல் புரட்சி செய்தவர் மகாத்மா காந்தி. அரசியல், சமூகம், இலக்கியம் இதுல புரட்சி செய்தவர் மகாகவி பாரதி. இந்த 3 பேருக்கு முன்னால் இருந்தவர் யாரு? நம்முடைய ராமானுஜர், ஸ்ரீ ராமானுஜர். இந்த 3 பேர் என்னெல்லாம் செய்தார்களோ
அதெல்லாம் அவர்களுக்கு முன்பே செய்து காட்டியவர் ஸ்ரீராமானுஜர். அதுதான் அவருடைய பெருமை. இந்த 3 பேருக்கும் முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக, முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமானுஜர். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். விவேகானந்தருக்கும் சரி, காந்திக்கும் சரி, பாரதியாருக்கும் சரி, எங்கிருந்து அந்த ஊக்க சக்தி வந்தது அப்படின்னு நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா அந்த கோடு நேர இவருடைய பாதங்கள்ல கொண்டு வந்து சேர்க்கும். அப்பேற்பட்ட ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடுறோம் இன்னைக்கு. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல தான் இருக்கு, அங்கதான் இருந்தாரு. நம்ம அதுக்கு பக்கத்துல இருக்கோன்றதே நமக்கு சந்தோஷமா இருக்கு. அவர் கல்வி கற்ற முறை, அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் நடந்தது, இதெல்லாம் அந்த வில்லுப்பாட்டில் ரொம்ப அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கல்வினா சாதாரண கல்வி கிடையாது. அப்பெல்லாம் இந்த மாதிரி வசதியா போட்டு மைக்கு வச்சு மேடை வச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மரத்தடி இல்லைன்னா ஒரு திண்ணை, எழுதக்கூட இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு காகிதம் பேனா அப்பெல்லாம் கிடையாது. ஆசிரியர் வந்து சொல்வார், அதை அப்படியே உற்று கவனமாக கேட்கணும். எப்படி உற்று கேட்பாராம் ராமானுஜர் தெரியுமா? அவர் உடம்பு முழுக்க ஒரு காதாக மாறி கேட்பாருங்கிறாங்க. ஒரு இவ்வளோ பெரிய உடம்பு ஆஜானுபாக இருப்பார். அவர் உடம்பு முழுக்க ஒரு காதாக மாறி, ஒற்றை சிவியாக மாறி உற்று கேட்பார் ராமானுஜர் என்று சொல்வார். அதனால ஒரு முறை கேட்டது நேரம் உள்ள போயிடும். அவருக்கு கவனமா கேட்டோம் வச்சுக்கோங்க, எல்லாம் பதிஞ்சிடும். நமக்கு ஒரு விஷயம் புரியாததுக்கு காரணம் நம்ம கவனமா கேட்கறது இல்லை. இல்லைங்க, காதுல விழுந்தா பத்தாது. ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் பொழுது அதை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது, அதை உள்ள வர விட்டுறணும் முழுக்க. அப்படி கேட்டவர் ஸ்ரீராமானுஜர். உடம்பு முழுக்க ஒற்றை செவியாகி உற்று கேட்டவர் ஸ்ரீராமானுஜர். அதனால எல்லாமே ஒரு முறை கேட்டால் அவருக்கு முழுக்க முழுக்க மனசுல பதிஞ்சு போச்சு. அந்த நாட்கள்ல 14 வயது வரைக்கும் ஒரு கல்வி, அதற்கப்புறம் ஒரு மேற்படிப்பு இருந்தது இந்திய நாட்டில். வெளிநாடுகளில் இப்போ நீங்கள் ஆகா ஊகான்னு கொண்டாடுற இங்கிலாந்துலேயும் சரி, பிரான்ஸில் சரி, அமெரிக்காவில் சரி அந்த கல்வி முறை கிடையவே கிடையாது. நமக்குத்தான் முதன்மையான கல்வி, முக்கியமான கல்வி இந்த நாட்டில் தான் கற்பிக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். 17ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்கும் ஆங்கிலேயர்கள் அங்கே பாருங்க, அது வரைக்கும் உலகத்திலேயே செல்வ சிறப்பு மிக்க நாடாக இருந்தது நம்முடைய இந்திய நாடு. ஆங்கிலேயர்கள் ஒரு சர்வே நடத்தி அவனே ரெக்கார்டில் எழுதியிருக்கிறான். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 17ஆம் நூற்றாண்டு, இது தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கெலாம், அதுக்காக சொல்கிறேன். 17ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் நடத்தப்படாத கிராமங்களே கிடையாது. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சேர்ந்து படித்தார்கள். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா ஜாதியை சேர்ந்த குழந்தைகளும் படித்தார்கள். பல பள்ளிக்கூடங்களில் தேவதாசிகளின் பெண் குழந்தைகளும் சேர்ந்து படித்தார்கள். இப்படி இருந்தது நிலைமை. இதை பார்த்தான் இங்கிலீஷ்காரன், என்னடா இப்படி கட்டுக்கோப்பா இருக்காங்க, நம்ம ஊர்லயே இன்னும் இதெல்லாம் வரலையே, சமய ஒற்றுமை ஜாதி ஒற்றுமைலாம் வரல, இங்கே இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்த்தான். என்ன கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஸ்கூலில்? பில்டிங் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு திண்ணை இல்லைன்னா மரத்தடியில் உட்காந்து என்னையா கற்றுக் கொடுக்குறாங்கன்ட்டு அது கவனிங்கடான்னா. கவனிச்சா எடுத்த எடுப்புலேயே நல்ல இலக்கியம், அருமையான மேத்தமேட்டிக்ஸ், கணக்கு, வானசாஸ்திரம், இலக்கணம், பாட்டு, நடனம், வாள் சுத்துவது, சிலம்பம் ஆடுவது, தச்சு தொழில் செய்வது, தொழிற்கல்வி இருந்துச்சு அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில். எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் இல்லாத இந்திய பள்ளிக்கூடங்களில் தொழிற்கல்வியும் இருந்தது, ஏட்டுக்கல்வியும் இருந்தது, ரெண்டு சேர்ந்து இருந்தது. லாஜிக் கற்றுக் கொடுத்தார். எப்படி ஒரு விஷயத்தை நம்ம புத்திபூர்வமா அணுகணும், எப்படி தர்க்க ரீதியா அணுகணும், அதை கற்றுக் கொடுத்தாங்க. இதெல்லாம் இருந்து பார்த்து அப்புறம் வடமொழி தென்மொழி எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. இதை பார்த்து பயந்து போன பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, அரசாங்கம் அவங்க கையில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க, இதெல்லாம் பள்ளிக்கூடமே கிடையாது அப்படின்ட்டு. அவ்வளோதான், மூடுங்கன்ட்டான். என்னங்கன்னு பதிச்சு போய் என்ன எதனால் பில்டிங் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, அது எப்படி பள்ளிக்கூடம் ஆகும் அப்படின்ட்டு அவன் ஒரு கணக்கு போட்டு அவனுடைய ஆங்கிலேய அந்த ஐரோப்பிய
கல்வி முறையை கொண்டு வந்து கொடுத்தான். அதில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம். இன்னும் நம்மளால மாற்ற முடியல. அதில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட நம்மளால மாற்ற முடியல. முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் பின்னர் நாடுரு பெற்றியும் தேர்கிலார் பேடி கல்வி பயின்றுழல் பித்தர்கள் என்ன கூறி மற்றெங்கண் உணர்த்துவேன் இங்கிவர்க்கென் உள்ளம் எறிவதேன்னு பாரதியார் இதை பற்றி தான் பாடுறார் 110 வருடங்களுக்கு முன்னால். அப்படி இருக்கு. எதற்காக இதை சொல்ல வந்தேன்னா, அந்த 16-17 நூற்றாண்டு சமயத்தில் தோன்றிய மிக மிக உலகத்தில், இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் தோன்றிய மிக மிக முக்கியமான மகான்களில் ஒருவர் நம்முடைய ஸ்ரீராமானுஜர். அவர் வந்த காலகட்டத்தில் என்ன பார்க்குறாரு, முக்கியமாக என்ன தெரியுது அவருக்கு அப்படின்னு பார்த்தா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் ரொம்ப கேப் இருக்கு, இடைவெளி இருக்கு. அதைத்தான் கவனிக்கிறார். முதல்ல எப்படி நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, அதனால மக்களுடைய மனசு எப்படி மாறி போச்சு அப்படின்னு பார்த்தா, இவன் தான் கடவுளை கும்பிடலாம், இவன் கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. இவங்க தான் கோயிலுக்குள்ள வரலாம், இவங்க கோயிலுக்குள்ள காலை வைக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. கடவுளுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, இவங்க சொல்லலாம் இவங்க சொல்லக்கூடாது அப்படி இருந்துச்சு. ஒரு கோவில்ங்கிறது சில பேருடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் பார்க்குறார். இவர் அங்கே வந்து சேர்றார். இப்போ இவருடைய கல்வி, இந்த 14 வயசு வரைக்கும் கற்ற கல்வி முடிஞ்சு போய் மேற்படிப்பு படிக்கணும். இவர் இப்போ நீங்கள் இங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போய் படிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி வெளியில் மேற்படிப்பு படிக்கணும். யாதவ பிரகாசர் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட அவருக்கு உயர் கல்வி, தன்னுடைய இளவல் கோவிந்த பெருமானோட சேர்ந்து போய் படிக்கிறார். ஆனால் என்ன ஆச்சு, ஒரு சின்ன பிரச்சனை. குருவை மிஞ்சின சிஷ்யனாக இருந்தார். யாதவ பிரகாசர் கிட்ட ராமானுஜர் கேட்ட சில கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. என்ன குறிப்பு இங்கே கொடுக்குறாங்கன்னா, இவர் என்னடா நம்ம மிஞ்சிருவார் போல் இருக்க இவர் அப்படின்னு சொல்லி காசிக்கு போய் இவர் கங்கையில் தள்ளி விட்டுறலான்னு ஒரு திட்டம் போடுறாங்க, ஒரு சதி திட்டம். எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு திட்டம் போடுறாங்கிறது கோவிந்த பெருமாள் இவருக்கு சொல்லி, அங்கேருந்து அந்த அந்த கூட்டத்திலிருந்து அவர் தப்பிச்சு ஒரு நடுக்காட்டில் சிக்கிக்கிறார். காட்டில் வழி தெரியாம நடக்கிறார். இன்னைக்கு திருநின்ற ஊர்லேருந்து அழகாக இந்த ராமானுஜருடைய திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல எல்லாரும் கைகூப்பி அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லுவோம், வணக்கத்தை சொல்லுவோம். அருமையாக கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. தானுகந்த திருமேனி அப்படியே இருக்கு, தானுகந்த மேனியாவே இருக்குது. அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ள நமக்கு காலு சுட்டு போச்சு, சொகுசு பழகிருச்சு, சௌரியம் பழகிருச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட நடந்துட்டு வர முடியல. நான் திரும்பி நடந்து வரும்போது நினைச்சேன், எவ்வளவு நடந்திருப்பார். 120 வயது வரைக்கும் வாழ்ந்தார் அவர். காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கார். எங்க இருக்கு ஸ்ரீபெரும்புதூர், எங்க இருக்கு காஷ்மீர்? ஃப்ளைட்டில் போனாரா, ட்ரெயினா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நட செருப்பா? இன்னைக்கு பாட்டா கம்பெனியா? ஒன்றும் கிடையாது. காட்டிலையும் மேட்டிலையும் வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் முட்கள் நிறைந்த பாதையிலையும் எத்தனையோ ஆபத்துக்கள் நடுவிலையும் அரசனுடைய அச்சுறுத்தல், மாற்று மதத்தினருடைய அச்சுறுத்தல், இதையெல்லாம் மீறி நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு வாழணும், நம்ம மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஏழைகள் எல்லாம் முன்னேறணும், எல்லோருக்கும் கல்வி கிடைக்கணுன்றதுக்காக பாடுபட்டு இந்த நாடு முழுதும் நடந்து நடந்து சிவந்த கால்களை உடையவர் ஸ்ரீராமானுஜர். எனக்கு அதுதான் அங்கிருந்து வரும்பொழுது 4 எட்டு வைக்க முடியலையே இந்த வெயில்ல. எவ்வளவு நடந்திருப்பார் இந்த நாடு முழுக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீபெரும்புதூர் எங்க இருக்கு, காஞ்சிபுரம் எங்க, காஷ்மீர் எங்க இருக்கு? காஷ்மீர் வரைக்கும் நடந்து போய் சரஸ்வதி தேவி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு இருந்த கல்விக்கு, அவருக்கு இருந்த நிர்வாக திறமைக்கு, அவருக்கு இருந்த ஆளுமைக்கு, அவருக்கு இருந்த மரியாதைக்கு நல்ல பெருசா ஒரு பங்களால கடைசி வரைக்கும் சௌக்கியமா இருந்திருக்கலாம். எந்த வேலையும் செய்திருக்க வேணாம். எல்லாரும் அவர் கவனிச்சிருப்பாங்க. அவர் எந்த விதமான வேலையும் செய்யாம அவர் பாட்டு இருக்கலாம். அவர் எப்படி இருந்தாரு? ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம இருந்தார். 120 வயது வரைக்கும் உழைப்புனா உழைப்பு. எதுக்கு அப்படி கேட்டீங்கன்னா, நமக்காக வாழ்வது வாழ்க்கையே கிடையாது, மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. அது அவருடைய கொள்கையா இருந்தது. உயிர் இருக்கிற வரைக்கும்
இந்த உடம்புல உணர்வு இருக்கிற வரைக்கும் நான் மற்றவர்களுக்காக உழைப்பேன்னு ஒரு கொள்கையில விடாப்பிடியா இருந்தார் ஸ்ரீ ராமானுஜர். நீங்க ராமானுஜர் அப்படின்னு யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா பலவிதமா அதுக்கு விளக்கம் சொல்லலாம். நமக்காக உழைத்த உழைப்பாளி அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க. ராமானுஜர் என்ன செய்தார்? நமக்காக உழைத்த உழைப்பாளி, நமக்காக பாடுபட்ட நம்முடைய முன்னோடி, நம்முடைய முன்னோர், அப்படி நம்ம அவரை புரிஞ்சுக்கணும். அந்த காட்டுல ஒரு வழி தடுமாறி போய் எப்படி போறதுன்னு தெரியல. அங்க ஒரு வேடன், அந்த வேடனுடைய மனைவி, ரெண்டு பேரும் எதிர்பட்டு அவருக்கு உணவு கொடுத்து அவருக்கு நல்ல உபசாரம் செய்து அவருக்கு வழி காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த காட்டில் அப்படி ஒரு வேடுவனும் கிடையாது, அப்படி அவனுடைய மனைவியும் கிடையாது. அங்க காஞ்சி வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாருமே மாறு வேடத்தில் வந்து அவருக்கு வழி சொன்னதாக பிற்பாடு நம்ம அறிந்து அவரும் ஆனந்திக்கிறார். நாம் இன்னைக்கும் ஆனந்திக்கிறோம் அந்த கதையை கேட்டு. அதற்கு பிறகு திருக்கச்சி நம்பிகளை அவர் சேர்கிறார். திருக்கச்சி நம்பிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்ல இந்த விசிறி ஆலவட்டம்னு சொன்னோம், பெருசா பார்த்துருக்கீங்களா? ஆலவட்டம்னு பேரு. இப்படி விசிறுவாங்க. யாருக்கு விசிறுவாங்க? அங்க வந்துட்டு போற பக்தர்களுக்கு, அவங்களுக்கு வேற வரக்கூடாது, வெயில சிரமப்படக்கூடாதுன்னு விசிறுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போனீங்கன்னா இவ்வளவுதான் இருப்பார் ஒருத்தர், வயசானவர். அவருக்கு வயசு எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு வயசானவரா இருப்பாரு. ஒடிஞ்சு போற மாதிரி உழுவுன்னு இருப்பாரு, முகம் முழுக்க சிரிப்பு, விசிறிக்கிட்டே இருப்பார். திரு ஆலவட்டம் அப்படின்னு பேர் இருக்கு, ஆலவட்ட தொண்டர் அவர். அப்போ வந்து அதை பார்த்துட்டு ராமானுஜருக்கு இவர் தான் உழைப்புல உற்சாகம் உள்ளவர். அதனால் அவருக்கு எனக்கு இது மாதிரி ஒரு வேலையை கொடுங்கன்றார். நானும் ஒரு சேவை செய்யணும், ஒரு தொண்டு செய்யணும், எனக்கு இப்படி ஒரு வேலையை கொடுங்கன்னும் போது ஒரு கிணறு இருக்கு, சாலை கிணறுன்னு. அந்த கிணறுலேருந்து தினம் கோவிலுக்கு என்ன தேவையோ தண்ணீர் அதை எடுத்து கொண்டு வா, அந்த வேலையை நீ செய் அப்படின்ட்டு அவர் கொடுக்குறார். முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம எப்பவுமே உடல் உழைப்பு தேவை. நம்முடைய உடலால மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். அது வந்து நீங்க சின்ன உதவியா இருக்கலாம், பெரிய உதவியா இருக்கலாம், எது முடியுதோ அதை எடுத்துக்கணும். நம்ம இது வந்து ராமானுஜர் நமக்கு காட்டியது. இப்ப நீங்க போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், குப்பை கிடக்குதுன்னு எங்க கீழே, அதை எடுத்து ஓரமா போடுறீங்க, இல்ல குப்பை தொட்டியில போடுறீங்க, அது ஊருக்கு செய்யற உதவி, அது செய்யணும், உடலால செய்யணும். வழியில் முள்ளு கிடக்குது, அதை எடுத்து அப்புறப்படுத்துறீங்க. இதுக்கெல்லாம் நமக்கு வழிகாட்டியா இருந்து வாழ்ந்து காட்டியவர் ராமானுஜர். புரியுதா? உடலால மற்றவர்களுக்கு உழைக்கணும், அதை அவர் எப்பவுமே செய்தார். அதற்கு பிறகு அங்க ஆளவந்தார்னு தம்பி சொல்லிச்சு பாருங்க, வெள்ளுப்பாட்டில் ஆளவந்தார்னு ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ராமானுஜர் அந்த கோயிலில் பார்க்கும் பொழுது, அவ்வளவு தொலைல ஒரு குழுவோட நடந்து போறதை பார்க்கும் பொழுதே ஆனந்தமா இருந்துச்சு. ஓ, இங்கிருந்தே அவருடைய கண்ணால வந்து அவருக்கு அருள் புரிகிறாரு ஆளவந்தார். இப்படி இருக்கு. நாதமுனி அடிகளுடைய பெயரன் தானே ஆளவந்தார். சரி, யமுனாச்சாரியாருங்கிறதும் அவருக்கு இன்னொரு பேர். இவர் தான் வந்து ஆளவந்தாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜருடைய ஆற்றலை அவர் தான் அடையாளம் கண்டு கொண்டார். இவர் சாதாரண ஆள் இல்லை, இந்த உலகத்தை ஆள வந்தவர். உலகத்தை ஆள்றதுனா என்ன? எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கிக்கிறது, பாக்கெட்ல போட்டுக்கிறது, அப்படி கிடையாது. உலகத்துக்கு பெரும் நன்மை செய்பவர்கள், உலகளாவிய நன்மை செய்பவர்கள், அவர்களுக்கு பேர் தான் உலகை ஆள்பவர்கள்னு பேர். புரியுதா? அப்படி பார்க்கணும், இந்த உலகையே ஆளக்கூடிய அளவுக்கு உன்னதமான உத்தமமான குணங்கள் உள்ளவர் இந்த ராமானுஜர் என்பதை முதலில் அடையாளம் கண்டு கொண்டவர் நம்முடைய ஆளவந்தார் தான். அப்போ அவரை காண அவர் துடிக்கிறார். ராமானுஜரும் வந்து அவரை சந்திக்கும் பொழுது என்ன ஆயிடுது? ராமானுஜர் வந்து நிற்கும் பொழுது ஆளவந்தாருடைய உயிர் பிரிஞ்சு போச்சு. எப்படி இருக்கும்? அடடா, அவரிடமிருந்து உபதேசம் பெற முடியலையேன்ட்டு ராமானுஜருக்கு வருத்தம். ஆனால் அவர் இறந்து போன உடம்புல இந்த கை 3 விரல் மட்டும் அப்படி விரிஞ்சே கிடந்தது, மடங்காம. அதில் ஏதோ ஒரு குறிப்பு வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு இல்லை, அந்த குறிப்பு என்னங்கிறது இவர் புரிஞ்சுக்கிறார். பிரம்மசூத்திரம்ட்டு ஒரு பெரிய நூல், அதுக்கு விசிஷ்டாத்வைதத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அது மாதிரி ஒரு விளக்க உரை எழுத வேண்டும் அப்படின்னு. அப்புறம் வேதவியாசர் ஆகியோருடைய பெயரை வைத்து அழியாத புகழுக்கு வழிகோல வேண்டும் அப்படின்னு 2வது சங்கல்பம். நம்மாழ்வாருடைய பெயர் இந்த உலகத்தில் நிலைநாட்டி நிற்க வேண்டும்
நிலைநாட்ட செய்ய வேண்டும் அப்படின்னு 3, இந்த 3 குறிப்பிடுகிறது தான் அவருடைய விரிந்த விரல் அப்படின்ட்டு ராமானுஜர் புரிந்து கொள்கிறார். உடனே அந்த விரல்கள் மூடிக்கொள்கின்றன என்று சொல்கிறார். அப்போ இந்த திருக்கட்சி நம்பிகளை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறார். தம்பியை ஒரு தொட்டு காட்டிட்டு போச்சு. அந்த நிகழ்ச்சி அருமையான நிகழ்ச்சி. சாப்பிட கூப்பிட்டு ஆனால் இவர் எங்கேயும் வெளியில் போக வேண்டியதாக இருந்தது. இவர் வரும்போது பார்த்தா அவர் வெளியே உட்காத்தி சாப்பாடு போடுறாங்க. அந்த அம்மா என்ன அவர் ரொம்ப பதைச்சு போயிடுறார் ராமானுஜர். எதுக்காக வெளியே உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டாங்கன்னா அவர் வேற்று ஜாதிக்காரர், அவர் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு போடக்கூடிய, இதெல்லாம் வரலாற்று உண்மை அப்படின்னு அது கடுமையாக மனைவி மேலே கோபித்து கொள்ளுகிறார். அந்த மாதிரி இது ஒன்று. அவர் எப்பேற்பட்ட பக்தராக இருந்தார் கேட்டீங்கன்னா, கடவுளே வாய் திறந்து அவர்கிட்ட பேசுவார். அந்த அளவுக்கு அவருடைய பக்தி இருந்துச்சு. நானே பரம்பொருள் அப்படின்ட்டு நாராயணன் அவருக்கு நேருக்கு நேர் அறிவித்தான். எங்க? காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் நானே பரம்பொருள்ங்கிறது அவருக்கு நேரடியாகவே அதை அறிவித்திருக்கிறான். சரணாகதி தான் சிறந்த வழி, இறைவனை சரணடைவதுதான் எளிய வழி, நேரடியான வழி, அதுதான் சிறந்த வழின்ட்டு அவர்களுக்கு ராமானுஜருக்கு நேரடியாக அவன் சொல்லுகிறான். உன்னுடைய குரு யார் என்பதையும் அடையாளம் காட்டியது வரதராஜ பெருமாள் தான். பெரிய நம்பியே உன் குரு என்று சொன்னதும் அவர் தான். இடையில் என்னாச்சு, அவருக்கு இல்லறத்தை விட்டு துறவரத்துக்கு போகணுங்கிற ஆசை அவருக்கு மனசுல வலுக்குது. ஏன்னா இந்த பொறுப்பை வச்சுட்டு செய்ய முடியாதே அப்படின்ட்டு. பெரிய நம்பியும் இவரும் திருவரங்கத்தில் அவரும் காஞ்சிபுரத்தில் இவரும் கிளம்பி மதுராந்தகத்தில் சந்திக்கிறார்கள். பெரிய நம்பியும் இவரும். பெரிய நம்பிட்டு நீங்க என்ன சீடனாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அவர் விழுந்து கெஞ்சி கேட்கிறார். ஏன்னா ஒரு நல்ல குரு கிடைச்சாதான் ஆன்மீக பாதையில் போக முடியும். நீங்க ஆசிரியர்களே இல்லாம படிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடியுமா? நமக்கு எதனா சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? வாத்தியார் வேணும், டீச்சர் அம்மா வேணும். அதுக்கப்புறம் நம்ம சரியா படிக்கிறோமா இல்லையான்ட்டு நமக்கு ஒரு பரீட்சை வச்சு பார்த்தா தான் அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் புரியும் எவ்வளோ நம்ம படிச்சிருக்கிறோன்ட்டு. உண்டா இல்லையா? அதே மாதிரி நம்ம கடவுளை அடையணும்னா நாம போய் அடைய முடியாது. அது என்ன வழிமுறை, எப்படி நம்ம கடவுளை வழிபடணும், அதை கற்றுக் கொடுக்கவும் நமக்கு ஒருத்தர் வேணும். அவருக்கு பேர் குரு. நம்முடைய நாட்டில் 3 விதமாக ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஒன்று இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அவங்க இதில் இருக்கு. ரெண்டாவது தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லித் தருபவர்கள், அதை பகிர்ந்து கொள்பவர்கள். அது மூலம் நம்ம பாடம் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, சிரமப்படும் பொழுது இன்னார் ஒரு யோசனை சொன்னார், அந்த யோசனையின்படி நான் நடந்து கொண்டேன், இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டேன் என்று நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு ரெண்டாவது, முதல்ல பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர், இன்னொன்று தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்பவர்கள். இப்போ நான் உங்களுக்கு ஆசிரியரா கிடையாது. உங்கள் சப்ஜெக்ட் நான் எடுத்து பேசுகிறேன்னா இல்லை, அதுக்கு வேற ஆசிரியர் இருக்காங்க. நான் என்ன பேசுகிறேன், இந்த ஸ்கூலை தாண்டி வெளியில் படித்த விஷயங்கள், அந்த அனுபவங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். இது ஒன்று. மூணாவது ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் குரு. இறைவனை எப்படி சென்று அடைவது, இறைவனை அடையும் விதம் என்ன, அதுக்கு ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆன்மீக குரு. இந்த 3 விதமானவர்கள் இருந்தார்கள். 2 விதம் அவருக்கு முடிந்து விட்டது. 3வது ஆன்மீக குரு கிடைக்கணுன்றதுக்காக கேட்டு அந்த பெரிய நம்பிக்கிட்ட அவர் தஞ்சம் அடைகிறார். அதுக்கப்புறம் அவர் துறவரம் மேற்கொண்டு ஸ்ரீ ராமானுஜ முனி என்று அழைக்கப்படுகிறார், சன்னியாசியாகி. இப்படி போகிறது அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் அவர் மிக முக்கியமான திருப்பம் என்னன்னு கேட்டா, அந்த மண்ணும் விண்ணும் உமக்கு உடைமையானதனால் இன்றிலிருந்து நீர் உடையவர் அப்படின்னு கடவுளே சொல்றார். அவருக்கு உடையவர்னு ஒரு பேர். எதை உடையவர் அப்படின்னா, மண்ணும் விண்ணும் உனக்கு சொந்தம் அப்படின்ட்டு இறைவனே அவருக்கு சொல்றார். அதனால அவருக்கு உடையவர் அப்படின்னு பேர் வந்தது. அரங்கனே அதை சொல்வதாக. அந்த பெரிய நம்பி அவருடைய குரு என்ன சொல்றாரு, நான் உனக்கு இவ்வளவுதான் சொல்லிக் கொடுக்க முடியும், நீ நாராயணனை அடையணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், திருக்கோஷ்டியூர் நம்பி. அவர்கிட்ட போய் நீ வணங்கி கேளு. அவர் அந்த மந்திரத்தை உனக்கு உபதேசம் செய்தால்தான் நீ நாராயணனை அடைய முடியும், கடவுளை அடைய முடியும். இது என்னடா இது, இவர்கிட்ட வந்தா இப்படி அமிச்சிட்டாரே அப்படின்ட்டு சரி
குரு என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டு செய்யணுன்றதுக்காக இவர் போறார். திருக்கோஷ்டியூர் நம்பிட்ட போய், ஐயா நீங்கள் எனக்கு அந்த 8 எழுத்து மந்திரம்னு சொல்றாங்களே அதை நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்கிறார் ராமானுஜர். அப்படியா, அப்புறமாவா என்றார். அப்புறமாவானா எத்தனை வாட்டி அப்படி சொன்னார்? அப்புறமாவா 17 வாட்டி. 17 முறை அவர் திருப்பி அனுப்பிச்சிடுறார் ராமானுஜர்கிட்ட. இல்லை இப்போ இல்லை, அப்புறமா 17 முறையும் அதே பொறுமையோட, அதே பணிவோட, அதே ஆர்வத்தோட வரார் ராம. இதுதான் நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம். ஒரு விஷயம் நம்ம தெரியணும்னா, நம்ம சீரியஸா இருந்தோம்னா அதுல நம்ம அதை அடையிற வரைக்கும் அந்த பணிவு இருக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். நமக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு நமக்கு ராமானுஜர். வாயில சர்க்கரையை போட்டா எச்சில் ஊறல் அவருக்கு, அவ்வளோ கண்ட்ரோல் அவருக்கு. அங்க சாப்பாடு பார்க்கும்போதே இங்க நமக்கு தண்ணி ஊறுது. அவன் எப்படி இறைவன்கிட்ட போய் சேர்றது கஷ்டம். ஆனா அவருக்கு வாயில சர்க்கரையை போட்டு பார்த்தா கூட தெரியல. அதே மாதிரி அவர் நடந்து போற வழியில, இப்ப உங்களை மாதிரி குழந்தைங்க உட்கார்ந்துருக்கீங்களே, மணல்ல கோயில் கட்டி விளையாடுறாங்க குழந்தைங்க. மணல்ல கோயில் கட்டி விளையாடுறாங்க. இதை ஒரு சின்ன மலை, அது மேல ரெண்டு படிக்கட்டு, அதில் ஒரு குச்சியை நட்டு அதான் பெருமாள் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. பிரசாதம் அதுக்கு மண், அதே மண்ணு தான் எடுத்து பிரசாதம் வச்சிருக்கிறாங்க. ராமானுஜர் அந்த பக்கமா வராரு. சாமி எங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுது இந்த மாதிரி பசங்க. வரார், துண்டு இடுப்புல கட்டிட்டு அந்த கோயிலில் நிற்கிறார். ஒரு உண்மையான கோயில் எப்படி நிற்போமோ அப்படியே நிற்கிறார். பிரசாதம் வாங்கிக்கங்க சாமி அப்படின்னு மண் எடுத்து கொடுக்குங்க. அதை எடுத்து இட்டுக்கிறார். திருமண் தானே பேர, அதை எடுத்துக்கிறார். குழந்தைங்க கட்டின அந்த மண் மேடு இருக்குல்ல, சின்ன மண் குவியல், அதை விழுந்து வணங்குறார். அதுதான் ராமானுஜருடைய பக்தி. அதாவது விஷ்ணுன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா பொருள்? எங்கும் இருப்பவன், எங்கும் வியாபித்திருப்பவன், அப்படிதான் விஷ்ணுங்கிற சொல்லுக்கு அர்த்தம். அது எங்கேயும் பார்த்தவர் ராமானுஜர். அந்த கோயில்ல மட்டும்தான் நாராயணன் இருக்கான் அப்படின்னு பார்க்கல. ஏழைகள் முகத்துல நாராயணனை பார்த்தார். சின்ன குழந்தைகளுடைய சிரிப்புல, விளையாட்டுல நாராயணனை பார்த்தார். நல்ல தமிழ் பாடல்களில நாராயணனை பார்த்தார். கடவுள் என்பவன் எங்கும் இருப்பவன், எல்லாமாகவும் இருப்பவன், எல்லாவற்றிலும் எது சிறப்போ அப்படி இருப்பவன் என்பதை ராமானுஜர் பார்த்து நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ 18 முறை, 18வது முறை தான் அவருக்கு இந்த மந்திர உபதேசம் கிடைக்கிறது. என்ன பண்ணாரு? ஒரு அந்த குரு சொல்லி கொடுக்கும்போது நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி? நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது ரகசியமா வச்சுக்கணும். இல்லை சொன்னா என்ன ஆகும்னு கேட்டு, சொன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. ஓ அப்படியா? இப்ப நான் சொல்லிட்டேன்னு வைங்க, அதை ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் என்ன ஆவாரு? அவர் நாராயணன்ட்ட, இறைவன்ட்ட போய் சேர்ந்துருவார். அப்படியா? அப்ப இதை சொன்னா நான் நரகத்துக்கு போவேன். ஆனா இந்த மந்திரத்தை யார் கேட்கிறாங்களோ அவங்க உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க இறைவனை அடைவார்கள். அப்படித்தானா? ஆமா. நேரம் அந்த கோயிலில் போய் நரசிம்மர் சன்னதி கிட்ட நின்று, அதானே ஸ்ரீரங்கத்தில் நரசிம்மர் சன்னதி கிட்ட, திருக்கோஷ்டியூர்ல நரசிம்மர் சன்னதி கிட்ட நின்று எல்லாரையும் கூப்பிடுறாரு வாங்கன்ட்டு. யார் இருக்காங்க அங்க? ஜனங்க, பலவேறு தலங்களிலிருந்து வந்த ஜனங்கள், பல ஜாதிக்காரர்கள், பல படிச்சவங்க, படிக்காதவங்க, ஆண் பெண், இந்த ஜாதி அந்த ஜாதி எப்படி இருக்கு, அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. அருமையான ஒரு மந்திரம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, இன்றிலிருந்து நீங்க இதை சொல்லுங்க, சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்க இறைவனை அடையலாம் சொன்னு எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த மந்திரத்தை அவர் சொல்றார். அது என்ன மந்திரம் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீங்களும் சொல்றீங்களா சேர்ந்து? ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு 5 வயசு 10 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய மகத்துவத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரம் ராமானுஜர் வந்த பிறகுதான் வெளியே சொல்லப்பட்டது. அவர் வரலைன்னா இந்த மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்காது. அது புரிஞ்சுக்கணும்.
அவர் வரலைன்னா இந்த மந்திரம் எல்லாரும் இன்றைக்கு சொல்லலாம். அதாவது ஒரு குருவினுடைய நேரடி உபதேசமே தேவைப்படாமல் நாமே எடுத்து சொல்லக்கூடிய மந்திரம் என்பதாக இந்த ஓம் நமோ நாராயணாயாவை மாற்றிய மகான் ராமானுஜர். யாரு வேணா சொல்லலாம், மனசு சுத்தமாகும், உடம்பு நல்லா இருக்கும், பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான், அவர் வந்த பிறகுதான் இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லலாம் என்று ஆகியிருக்கிறது. எவ்வளோ பெரிய, இன்னைக்கு சொல்லும் பொழுது உணர்கிறேன் நான். அதுக்கு முன்பு கிடையவே கிடையாது, சொல்லவே முடியாது, யாரும் அதை எடுத்து சொல்ல முடியாது. 8 எழுத்து மந்திரத்தை எனக்குள்ளே பூட்டி வைத்தால் குற்றமென்று நினைக்கின்றேன் குருதேவான். அவருடைய குரு கூப்பிடுறாரு, ஏன்பா உங்ககிட்ட நான் உறுதிமொழி வாங்கிட்டேன்ல, இதை நீ வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு, நீ போய் ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியே, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ராமானுஜர் பதில் சொல்றாரு, 8 எழுத்து மந்திரத்தை எனக்குள்ளே பூட்டி வைத்தால் குற்றமென்று நினைக்கின்றேன் குருதேவா. கரை ஏற வைக்கும் திருநாமத்தை எல்லோருக்கும் சொல்வதென்றே நியாயம் என்று நினைக்கின்றேன் குருதேவா. நீங்கள் கூறி சென்ற மந்திரத்தை நான் கோபுரத்தின் உச்சி நின்று கூறியது குற்றமில்லை குருதேவா. இது குற்றமென்றால், இந்த குற்றத்திற்கு நரகம் என்றால் குறையில்லை, மற்றவர்க்கு குற்றம் உண்டே குருதேவா அப்படிங்கிறார். அவன் படைத்த இவ்வுலகில் அனைவருக்கும் முக்தி உண்டு, அதை தடுக்க ஏதுமில்லை குருதேவா. ஆசையே அருகதையாய், இயலாமை தகுதியாய், அனைவரும் அவனை அடைவோம் குருதேவா. ஆவலுடன் வருவோரை சோதனைகள் செய்யாமல் அன்புடனே வழங்கிடலாம் குருதேவா. ஆண்டவர்க்கும் அடியவர்க்கும் இடையினில் யாரும் இல்லை, அது புரிந்தால் போதும் ஐயா குருதேவா. நரருக்கு ஜாதி உண்டு, நாய்களுக்கும் ஜாதி உண்டு, நாராயணனுக்கேது. நரருக்கு ஜாதி உண்டு, நாய்களுக்கும் ஜாதி உண்டு, நாராயணனுக்கு அது ஏது? மன நம்பிக்கையை மிஞ்சும் மதம் ஏது? திருக்கதவம் என்றும் திறந்திருக்கும் ஊர் திரண்டு நாம் நுழைவோம் குருதேவா. இந்த சேவை மிஞ்சும் சேவை எது குருதேவா என்று தன்னுடைய குருநாதருக்கு அவர் பதில் சொல்றார். நான் சொல்வது குற்றம்னா இருந்துட்டு போட்டோம், அதற்கு எனக்கு பரிசு நரகம்னா பரவாயில்ல. இதை கேட்டு எத்தனையோ ஜனங்கள் வழிமுறை நல்ல வழியில் போவாங்களே, அதனால நான் அவர்களுக்கு சொன்னேன் அப்படின்னு அந்த குரு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்பட்டு, நல்ல காரியம் செய்த பாணி, ரொம்ப நல்ல காரியம், இன்றிலிருந்து உனக்கு எம்பெருமான்ற பேர் அப்படிங்கிறார். எம்பெருமான்ற பேர் எம்முடைய இறைவன் அர்த்தம், எங்களுக்கெல்லாம் பெரிய ஆள் என்று அர்த்தம் அப்படின்னு குருவே அவர் மெச்சி பாராட்டுகிறார். அப்பேற்பட்ட சிறப்புகளை உடையவர் நம்முடைய ராமானுஜர் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க திருப்பதிக்கு போனவங்க ஸ்டாஃப் கூட போயிருப்பீங்க. தோமால சேவைன்னு ஒன்று இருக்கும் திருப்பதியில். அப்படியே மலர் மாலைகளால் அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனுடைய தோற்றத்துக்கு காரணமும் நம்முடைய ராமானுஜர் தான் இல்லையா? அனந்தாழ்வாரை அனுப்பிச்சு அங்கே அந்த பூஜையை செய்ய வச்சு தோமால சேவைக்கும் ஒரு தான் காரணம். 9 நூல்கள், அருமையான நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எந்த பெருமாள் கோயிலில் போனீங்கன்னாலும் அங்க ஆழ்வார் பாசுரங்களை பாடுவார்கள். ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படாத பெருமாள் கோவிலே கிடையாது. அதே மாதிரி ஆழ்வார் பாசுரங்கள் கொஞ்சமாவது மனப்பாடம் இல்லாத வைணவர்கள் குடும்பமே கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பரம்பரையா ராமானுஜருக்கு நன்றியோட இருக்கணும். நம்ம அந்த பாட்டெல்லாம் காணாம போயிருக்கு. என்ன அருமையான பாட்டு! ஒவ்வொரு பாட்டும் ஆண்டாள் பாடியது, நம்மாழ்வார் பாடியது, பெரியாழ்வார் பாடியது, 12 ஆழ்வார்களும் பாடின பாட்டு. அதை விட சிறப்பான தமிழ் வேதம்னே சொல்லுகிறார்கள். அதை திவ்ய பிரபந்தம் மாதிரி நீங்க ஒரு 10 திவ்ய பிரபந்த பாட்டை மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் எந்த தமிழும் உங்களுக்கு சிரமமா இருக்காது. அது மட்டும் இல்லை, நீங்க தமிழ் நல்லா எழுதக்கூடியவர்களாக மாறுவீர்கள். உங்க உச்சரிப்பு தெளிவாகும், உங்களுடைய தமிழ் தேர்ச்சி நல்லா இருக்கும், நீங்க நல்லா தமிழ் எழுதுவீங்க, பேசுவீங்க. அதெல்லாம் காட்டிலும் உங்க சிந்தனையில தெளிவு வரும், புத்தி தெளிவா. ஆழ்வாருடைய பாடல்களை நீங்க படிச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆழ்வாருடைய இந்த பாடல்கள்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் ராமானுஜர் தான். என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? அவரு ரொம்ப அருமையா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணார். கோவில்ல இந்த பாடல்களை சொல்லவில்லை என்றால் பூஜை நடக்கவில்லை என்று அர்த்தம்னு ஒரு சட்டத்தை போட்டார்.
இந்த பாட்டை சொல்லி, இந்த பாட்டை சொன்னாதான் பூஜை செய்ததா ஆகும். இந்த பாட்டை சொல்லலைன்னா பூஜை கிடையாது, நடந்ததா ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டார். அப்ப எல்லா கோவில்களையும் கம்பல்சரியா ஆழ்வாருடைய பாசுரங்களை சொல்ல வேண்டியதா போச்சு. அது அப்படி குடும்பம் 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 குடும்பமா பரம்பரை பரம்பரையா பரவி இன்னைக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் எல்லா வைணவர்களுடைய இல்லங்களிலும் அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்றால், பெருமாளுக்கு இன்றும் அந்த தமிழ் பாட்டினாலே தான் அர்ச்சனை செய்யப்படுகிறது என்றால், அந்த பெருமை முழுக்க முழுக்க உடையவரான, உலகாளுகின்ற உடையவரான நம்முடைய ராமானுஜரைத்தான் சேரும் என்று நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க யாருக்காவது ஆழ்வார் பாட்டு தெரியுமா? ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஏதாவது? இங்க பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண், அச்சுதாமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும், இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும், அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே, ஊரிலேன் காணியில்லேன் உறவு மற்றொருவர் இல்லேன், பாரினின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகிறேன், ஆருளர் கடை கண்ணம்மா அரங்கமானகருளானே என்று இதெல்லாம் ஒரு தொண்டராடி பொடியானவருடைய பாட்டு. இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இந்த பாட்டு எனக்கு இன்னைக்கு தெரியும்னா அதுக்கு காரணம் இவர். அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் எவ்வளவு பெரிய சேவை நமக்கு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இறைவனை காட்டியவர் ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேரு உறங்கா வெள்ளின்னு பேர். அவருக்கு அவருடைய மனைவி, அந்த அம்மா பேரு பொன்னாச்சியார்னு. அந்த அம்மாக்கு கண்கள் அழகா இருக்குமா. அதனால இவர் அந்த கண்ணையே பார்த்துட்டு கிடப்பாராம். யாரு? அவங்க கணவர். கொடையை பிடிச்சுக்கிட்டு இந்த அம்மா நடக்க கொடையை பிடிப்பாரு. ஏன்னா அவ கண்ணில் சூரியன் பட்டு தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ராமானுஜர் இந்த காட்சியை பார்க்கிறார். இங்க கூப்பிட்டு, என்ன ஜமீன்தார், இது என்ன சமாச்சாரம்? மனைவிக்கு கொடையை பிடிச்சிட்டு அவங்க நீங்க பின்னாலே நடந்து வரீங்க, அவங்க முன்னாடி வர அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவ்வளோ அழகான கண்கள் மனைவிக்கு, அது கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக கொடையை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னாரு. ஓ, அவ்வளோ அழகான கண்களா? ஆமா. இதுக்கு மேல அழகான கண்கள் நீங்க பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இல்லை, இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறாரு அந்த ஜமீன்தார். நான் காட்டினா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு மேல இந்த கண்ணை நீங்க பார்க்கணும், இதை விட அழகான கண்களை நான் காட்டுறேன். அப்போ காட்டினா அந்த கண்களுக்கு சொந்தக்காரர் யாரோ அவங்கள்ட்ட நான் சரணாகதி ஆயிடுவேன் அப்படிங்கிறார். அப்படியே வாங்க அப்படின்ட்டு நேர ஸ்ரீரங்கம் கோவிலில் போய் இந்த தூணுக்கும் அந்த தூணுக்குமா நெடுக படுத்து கொண்டிருக்கின்ற அந்த திருமாலுடைய கண்களை அப்படி பாருங்கிறார். நமக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் பார்க்க சொன்னது ராமானுஜர். அப்பனா அவருடைய அருள் இவருக்குள்ள பாய்ந்து இவர் பார்க்கிறார். பார்த்தா அப்படியே அசந்து, அந்த பெரியவாகிய கண்கள் என்னை பேதமை செய்தனவே தான் ஞாபகம். அதோட ஒருத்தன் எழுத முடியுமா சொல்லுங்க இந்த உலகத்தில்? அப்பேற்பட்டது. அந்த கண்களை பார்த்தோன்னே இந்த பைத்தியம் விட்டு போச்சு அந்த ஜமீன்தாருக்கு. புது பைத்தியம் பிடிச்சிருச்சு. இறைவன் தான், அது கூட அழகு நான் எங்கேயும் பார்க்கலன்ட்டு. இப்படி இறைவனை நேரிலேயே காண்பித்தவர் அவர். ஒரு வீட்டுக்கு இவரும் தன்னுடைய குருவான யாதவாச்சாரியார் கூட போறார். ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய மகளுக்கு ஏதோ பேய் பிடிச்சு என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க, அதை ஓட்ட முடியல. ஒரு குரு என்னென்னவோ மந்திரம் சொல்லி பார்க்குறாரு, முடியல. கடைசியில் ராமானுஜர் தன்னுடைய கால், அந்த பொண்ணே கேட்குது, உங்க கால் எனக்கு பட்டா நான் அடங்கிடுவேன்ட்டு. அந்த கால் எடுத்து அப்படி வச்சிடுறார் தலையில். வச்சா
அந்த அம்மா அமைதியாயிடுறாங்க, சாந்தமாயிடுறாங்க. அப்பேற்பட்ட சக்தி உள்ளவர் அவர். அவருக்கு முன்னால் வாழ்ந்தவர் உங்களை மாதிரி ஒரு பெண்மணி. இந்த பெண்மணிக்கு பேர் ஆண்டாள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேரு ஆண்டாள். கோதை நாச்சியார் திருப்பாவை எழுதினவங்க இல்லையா? அவங்க ஒரு பாட்டில் எழுதுறாங்க, ஸ்ரீரங்க பெருமானுக்கு இவங்க நேர்ந்துக்கிறாங்க. இந்த அம்மா 100 தடாவில் அக்கார அடிசில் சொன்னேன், 100 அண்டால சக்கரை பொங்கல் வேண்டிக்கிட்டாங்க, 100 அண்டால வெண்ணெய் சாத்திரன்னு வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் அது பாட்டில் இருக்கு. அவங்க செஞ்சாங்களா, செய்ய முடிஞ்சுதான்னு தெரியல. செய்ய முடிஞ்சிருக்காது, ஏழை பெண்ணு அந்த பெண்ணு, செஞ்சிருக்க முடியாது. பின்னால வந்த இவர் எப்படி நினைச்சுக்கிறாரு? பின்னால வந்த இவர் தன்னை ஆண்டாளுடைய சகோதரனா நினைச்சுக்கிட்டு, சகோதரியினுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி 100 அண்டா சக்கரை பொங்கல், 100 அண்டால வெண்ணெய் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு, திருவரங்கனுக்கு சேர்ப்பிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாசமுள்ள மனதுடையவர் நம்முடைய ராமானுஜர். எப்படியே தானுகந்த திருமேனி வடுக நம்பிகள் தானே அதை முதல்ல நமக்கு அடையாளம் காட்டுகிறார். இப்படி எத்தனையோ நம்ம சொல்லி கொண்டு போகலாம். உங்களுக்கு ஒரு 7 கருத்து மட்டும் அப்படியே சொல்லி நீங்க மனசுல இதை வாங்கிக்கங்க. ராமானுஜர் செய்த மிகச்சிறந்த பணிகள் என்ன எல்லாம் இங்க கவனமா கேளுங்க. ஒன்று கோவில் நிர்வாகம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள், பெருமாள் கோயில்கள் மட்டும் இல்லை, எல்லா கோயில்களும் நீங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கட்டமைப்புலேருந்து எல்லாம் சீராக சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவங்க உங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவர். டெம்பிள் அத்தாரிட்டி கிரேட்டஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ராமானுஜர். நீங்கள் அவர் ஒன்றையும் கவனித்து செய்திருக்கக்கூடிய அம்சங்களை பார்த்தீங்கன்னா இது யார் செய்யணும், இது யார் செய்யக்கூடாது அப்படின்ட்டு, ஒரு கோவிலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள எந்த கிரேடில் வைக்கணும், இது முழுக்க அவர் செஞ்சது. கோவில் இருக்கக்கூடிய பூஜை முறை அவர் செய்தது, கோயில் இருக்கக்கூடிய நிர்வாக முறை அவர் செய்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கோவில்ங்கிறது சும்மா வெறும் போய் சாமி கும்பிடுற இடம் மட்டும் கிடையாது, ஊர் கூடுகின்ற இடம். எத்தனையோ திருமணங்களுக்கு நிச்சயிக்கப்படுகின்றன, எத்தனையோ வழக்குகள் தீர்க்கப்படுகின்றன, எத்தனையோ வழக்குகள் கைவிடப்படுகின்றன. அப்பேற்பட்ட ஒரு ஊர் கூடுகின்ற இடம் கோவில். அந்த கோவில் நிர்வாகம் சரியா இருந்ததுன்னா ஊர் சரியா இருக்குன்ட்டு ராமானுஜர் அடையாளம் கண்டு கொண்டார். இன்னைக்கு நம்ம அதை சொல்லும்போது சுலபமா இருக்கு. 17-18ஆம் நூற்றாண்டுல அதை நினைச்சு கூட நீங்க பார்த்திருக்க முடியாது. அதை செய்து காட்டியவர். எனவே கோவில் நிர்வாகம் ஒன்று. இரண்டாவது, 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற ஆழ்வார்களுடைய பாடல்களை பூஜை மலராக மாற்றிய பெருமை அந்த மகானையே சேரும். அதை வச்சுதான் பூஜையே செய்யணும்னு வச்சிருக்கிறார். அது செய்ததுனால்தான் அதுவும் எல்லாரும் பாடக்கூடிய மாதிரி எளிமையான மெட்டில் இருக்கணும்னு ஆக்கினார் அவர். இப்போ தேவாரத்துக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு பண்ணமைப்பு திவ்ய பிரபந்தத்துக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது காரணமாகத்தான் அது அப்படி ராமானுஜர் வச்சிருக்கிறார் நான் சொல்லுவேன். அந்த பண்ணு பாட முடியாது, இல்லைன்னா அந்த பாட்டு காணாமலே போயிடும். எல்லோரும் சொல்லக்கூடிய இசைக்கக்கூடிய ஒரு மெட்டில், வேதத்துக்கு நிகரான ஒரு மெட்டில் அவர் வச்சதுனால தான் பழைச்சது. இதெல்லாம் இந்த நூல் பழைச்சிருக்காது. இது உன்னிப்பாக கவனிக்கணும் நீங்க. இது இரண்டாவது. மூணாவது, கடவுள் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர், எல்லா ஜாதியினருக்கும் அப்பாற்பட்டவன் கடவுள், எல்லா ஜாதிக்கும் ஒரே போல் பொதுவானவன் கடவுள் என்பது உறுதியா முழங்கினர். அவர் வாழ்ந்த காலத்தில் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சியில ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சார். இவர் வைணவர் என்பதனால குலோத்துங்க சோழன் அவர் கூட இருந்த கூரத்தாழ்வான் பெரிய நம்பிகள் கண்ணை குத்திட்டான், கண்ணை இழந்தார்கள் அவர்கள். அதுலயும் இவருடைய சீடராக இருந்த கூரத்தாழ்வார் ராமானுஜரை அரசு அழைச்ச போது நான் தான் ராமானுஜர் சொல்லி போய் கண்ணு குத்தப்பட்டு கண்ணு இழந்தார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அங்கிருந்து அவர் தப்பித்து காவி வேட்டியை வெள்ளை வேட்டியை மாற்றி கட்டி கொண்டு இப்ப மேல்கோட்டை என்று சொல்லப்படுகின்ற திருநாராயணபுரத்துக்கு போய் 12 வருடங்கள் இருந்தாரா அங்க, 12 ஆண்டுகள் அங்க இருந்த பிறகுதான் குலோத்துங்க சோழன் காலம் முடிந்து அவருடைய மகன் பட்டத்துக்கு அவரே அழைக்கிறான், அன்பா அழைக்கிறான். அப்பதான் அவர் திரும்பி வரார் ஸ்ரீரங்கத்துக்கு. ரொம்ப கடுமையான சோதனைகளை அவர் சந்திச்சிருக்கிறார் வாழ்க்கையில. ஆனா அந்த வலிமையோடு அவர் நின்றார். அவருடைய கொள்கையிலிருந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம கோயில்களில் யாரும் நுழையலாம் என்பதை முதலில் கொண்டு வந்தவர் ராமானுஜர் தான். அது ஏன் சரியா சொல்ல மாட்டேன்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேப் விழுந்து போய்
அப்புறம் வேற ஆட்கள் வந்து அதை நடத்தினாங்க. எல்லாரும் பாராட்டுக்குரியவர்கள் தான் இல்லை. பட் இதுக்கு முன்னோடி ராமானுஜர் தான். ஜாதி மத பேதம் இல்லாமல் மந்திரத்தை உபதேசித்து இந்த மந்திரம் பெற்ற அனைவரும் கோயிலுக்குள் வரலான்ட்டு முதல்ல செய்த புரட்சிக்காரர் அவர் தான். அது 4வது சிறப்பாக சொல்லலாம். 5வது முக்தி. அப்ப இருந்த ஒரு நம்பிக்கையை மாத்தினவர். அப்ப என்ன ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, முக்தி மோட்சம் கடவுள்ங்கிறது எல்லாருக்கும் கிடையாது, ஏதோ சில பேருக்கு தான் உண்டுங்கிற மாதிரி இருந்தது ஒரு நம்பிக்கை. அப்படி இருந்தது ஒரு மாயக்கட்டு இருந்தது. அதை உடைச்சார். அப்படி கிடையாது. யாருக்கெல்லாம் கடவுள் மீது ஆசை இருக்கிறதோ அவனெல்லாம் அருகதை உள்ளவன். உன்னால் முடியலையா, அதுதான் உன் தகுதி. உனக்கு ஆசை இருக்கா, அதுதான் அருகதை என்று முதல்ல நமக்கு நிரூபித்தவர் வந்து ராமானுஜர். இது 5வதாக சொல்லலாம். 6வது ரொம்ப முக்கியம். ஒரு மதம் சார்ந்து நீங்க இருந்தீங்கன்னு வச்சுங்களா, அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா சமூக சேவைன்னு கொண்டு வந்தவர் அவர். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் உள்ள நுழைவதற்கு முன்பு தீர்க்கதரிசியானால வருங்காலத்தை நோக்கி பார்த்து இந்த மதம் கட்டுக்கோப்பாக நிற்க வேண்டும் என்றால், பாரத நாட்டிலே பிறந்த இந்து மதம் கட்டுக்கோப்பாக வாழ வேண்டும் என்றால் சமூக சேவை என்பது சமய பணியினுடைய அங்கமாக மாற்ற வேண்டும் என்று கண்ட பெரியோர்களில் மிக மிக முக்கியமானவர் ராமானுஜர். திருநாவுக்கரசர் செய்திருக்கிறார், திருஞான சம்பந்தர் செய்திருக்கிறார். ஆனா பிற்பாடு வந்தவர்களில் ஆபத்துன்னு அதிகமாக அவரது முதல் அடையாளம் கண்டுகொண்டு செய்தவர் ராமானுஜர் என்று நீங்க துணிவாக எந்த மேடையிலும் எடுத்து சொல்லலாம். இது 6. 7வது ரொம்ப முக்கியம். அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னேன்னு தன்னோட இது போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்து ஒரு சரியான தொண்டர் படையை உருவாக்கினார். 74 பேர் அவர்கள் மூலமா பரவி இன்னைக்கு வைணவ சம்பிரதாயம் என்பது கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்றால், உலகளாவி நிற்கிறது என்றால், இந்த உலகம் இருக்கின்ற வரையில் இந்த நாராயண சேவை தொடர்ந்து நடைபெறும் என்றால் அதற்கு மூல காரணம் நம்முடைய ராமானுஜர் அவர்கள்தான். அப்ப நீங்க சுருக்கமா சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நமக்காக நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பவர் ராமானுஜர். நம்முடைய தமிழை காப்பாற்றியவர் ராமானுஜர். உழைக்க சொல்லி சோம்பலில் இருந்து நம்மை காப்பாற்றியவர் ராமானுஜர். எல்லோரும் படிக்க வேண்டும், கல்வி என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தவர் ராமானுஜர். எனவேதான் ராமானுஜருடைய 1000வது விழாவை சேவாலயா கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ராமானுஜரிலிருந்து துவங்கி இதோ இருக்கக்கூடிய இந்த மும்மணிகள் மூலமாக என்ன கொள்கைகள் எல்லாம் பரவிக்கொண்டு வருகின்றனவோ அவையெல்லாம் இந்த சேவாலயாவில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. நீங்க எல்லாரும் ஒற்றுமையான குழந்தைகளாக இருந்து கல்வி மட்டும் அல்ல, பல நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கு, அதை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். தொழில் கற்றுக்கொள்ளுகிறீர்கள் இல்லையா? கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். படிப்பு பண்பு 2 சேர்ந்து இருக்கணும். நான் எங்களுடைய காலத்தில் படித்தவன் அப்படின்னா பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சச்சா அவன் சொல்ல மாட்டான், அவன் படித்தவன்ப்பா, அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி இல்லை, அது விலகிருச்சு. சேவாலயா மாதிரி ஒரு அமைப்பில் வாழக்கூடிய கொடுத்து வச்ச நீங்க தான் இதை மறுபடியும் ஒன்று செய்யணும். படித்தவன் பொய் சொல்ல மாட்டான், படித்தவன் பண்புள்ளவனா இருப்பான், படித்தவன் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு அக்கறை காட்டுவான். இதெல்லாம் நீங்க கொண்டு வரணும். திரும்ப சொல்லுகிறேன் உங்களுக்கு, இப்போ சேவாலயா இங்கே கடைபிடிக்கக்கூடிய கொள்கைகளுக்கு காரணம் மகாகவி பாரதியார், அவருக்கு முன்பு இருந்த மகாத்மா காந்தி, அவருக்கும் முன்பு இருந்த சுவாமி விவேகானந்தர். அந்த மூவரும் இப்படி நமக்கு உற்சாகம் ஊட்டுபவர்களாக, ஊக்கம் தருபவர்களாக இருந்ததற்கு காரணம் ராமானுஜர். சோர்ஸ், இதுதான் சோர்ஸ். ஸ்ரீராமானுஜர் தான் அதற்கு காரணம் என்பதை நீங்க புரிந்து கொண்டீர்களானால் ஸ்ரீராமானுஜருக்கும் சேவாலயாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு புரியும். அப்ப புரியும் பொழுது அவர் எவ்வளவு உங்களுக்கு தேவை என்பதும் உங்களுக்கு புரியும். இன்று வாழக்கூடிய நமக்காக அவர் அன்றைக்கே எத்தனை பெரிய சேவை செய்திருக்கிறார் என்பதும் நமக்கு தெளிவாக தெரியும். இதை தெரிந்து கொண்டு ஒரு நல்ல மகானுடைய சமூகம், சமயம், இலக்கியம், கலை எல்லா துறைகளிலும் பெரும் புரட்சி ஏற்படுத்திய ஒரு புரட்சியாளரை நாம இன்றைக்கு நினைவு கூற முடிந்ததற்காக உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். சேவாலய அமைப்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.
பேசுங்க, அது ரொம்ப டிஸ்டார்டடாக இருக்கு. இதை எடுத்து பேசுங்க, அதை முடிச்சுக்கோ. வைஷ்ணவ சபா மூலமாக நம்ம சிறப்பு விருந்தினருக்கு ஒரு புஸ்தகம் வழங்க இருக்கிறார்கள். அவங்க யார் வர சொல்லுங்க. இதை தவிர ராமானுஜர் படமா, ராமானுஜர் தானே, இந்த ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் காஞ்சிபுரம் பெருமாள் படம் போட்டு அவருடைய கருத்துக்கள் கூடிய ஒரு சிறிய அட்டை எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அது சில பேர் ராமானுஜருடைய பிறந்தநாள் இது கூடயே சேவாலயாவிலே இந்த மாதம் பிறந்தநாள் காணக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பிறந்தநாள் சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறிய புத்தகம் பிறந்தநாள் பரிசாக வழங்குவது வழக்கம். அந்த பேரை படிக்கும்போது கொஞ்சம் மேலே வாங்க, நம்ம சிறப்பு விருந்தினர் புத்தகங்களை வழங்குவார்கள். இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து என்னுடைய சக பணியாளருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது மிஸ் பி லக்ஷ்மி, டி பிரதாப், மிஸ் எஸ் லக்ஷ்மி, ஸ்ரீ ஏ குமரேசன், மிஸ் சி கிரிஜா, மிஸ்டர் ஏ சங்கரபாண்டியன், கே ஸ்ரீனிவாசன், மிஸ் வி ராணி, ஜே ஜெயலக்ஷ்மி, மிஸ் ஏ பிரமிளா, மிஸ்டர் வி விஜயகுமார், மிஸ்டர் எஸ் சதீஷ்குமார். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற திரு இசைக்க ரமணா அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு சேவாலய ட்ரஸ்டி நாராயணன் அவர்கள் வழங்குவார்கள். மூர்த்திகள் வந்துட்டாங்க. நன்றி உரை கிங்ஸ்டன் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். இது ராமானுஜருடைய இந்த 1000வது ஜெயந்தி விழா ரொம்ப சிறப்பாக நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப மேலாக ரொம்ப அற்புதமாக ரொம்ப நடந்திருக்கு. உண்மையிலே மனசு ஒரு நிறைவாக இருக்குது. ஒன்று, இந்த விழாவிற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு இசைக்கேவி ரமணன் சார் அவர்கள் சேவாலயா குடும்பத்தோடு நீண்ட நாள் நெருங்கிய தொடர்புடையவர், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். அப்போ வந்து சேவாலயா கேம்பஸ்க்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறவர். அதோடு மட்டும் இல்லை, வெளியே எங்கே போனாலும் சரி
சேவாலயம் மறக்க மாட்டார். சேவாலயை பற்றி நிறைய சொல்லி அதன் மூலமாக சேவாலயாவுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய நல்லது நடக்குவதற்கு அவர் காரணமாக இருந்து வருகிறவர். அவர் வந்தது ஒரு பெரிய சிறப்பு. முதல்ல வந்து அந்த சிறப்பு இன்றைய நாளிலும் சேர்த்தமைக்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு நம்முடைய சேவாலய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வோம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த விழா நடப்பதற்காக பிளான் பண்ண போதே வந்து நம்முடைய திரு கண்ணன் சார் அவர்கள், உங்க எல்லாருக்குமே தெரியும், சேவாலயாவுடைய நெருங்கிய தொடர்புடையவர். அவங்க வந்து இந்த மாதிரி விழா நடத்த போகிறோம், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது வேணும், வேற என்ன சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து ராமானுஜம் இந்த கைங்கரியம் ட்ரஸ்ட்டை அணுகி ராமானுஜருடைய ஆச்சாரியரை இங்கே கொண்டு வந்து இவ்வளவு சிறப்பாக நடக்கிறதுக்கு திரு கண்ணன் சார் அவர்கள் தான் வந்து ரொம்ப அடிப்படை அண்ட் ஆணிவே. அவருக்கு வந்து அவர் போய் அப்ரோச் பண்ண உடனே சேவாலயா அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அந்த ட்ரஸ்ட்டில் இருந்தக்கூடிய ட்ரஸ்டீஸ் திரு ராமமூர்த்தி, அதுக்கப்புறம் திரு மனோகரன், திரு வெங்கட்ராமன், திரு சேகர், இவங்க எல்லாருமே வந்து முழுமையாக வந்து அதை ஒரு முழு மனதோடு ஏற்று நம்ம வீட்டு திருவிழா அது, அதனால் நம்ம வீட்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக அன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ராமானுஜம் கைங்கரியம் ட்ரஸ்ட் அனைத்து ட்ரஸ்டீஸ்க்கும் திரு சரவணன் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் சேவாலய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சுவாமி வரும்போது நிச்சயமாக வந்து அவரை வரவேற்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு வேணும். ஸோ அன்னைக்கு அந்த நிலைமையில் நின்று நம்ம அழைப்பை ஏற்று புன்முகத்தோடு இன்முறுவலோடு வந்து பட்டாச்சாரியர் திரு மணிவண்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் சேவாலய குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நேற்றைய நாளிலே தினேஷ் அவங்க இங்கே வந்திருந்தாங்க. என்ன மாதிரிலாம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணும், என்னெல்லாம் புஷ்பம் என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் நிறைய ரெடி பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ரொம்ப இங்கே சிறப்பாக நடப்பதற்கு திரு தினேஷ் அவர்கள் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்கும் சேவாலய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த விழாவிற்கு வந்து முதல்ல வந்து நாங்கள் நேற்று ஈவினிங் தான் இது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து எங்களால் ரொம்ப சொல்ல முடியல. லாஸ்ட் மினிட்டில் வந்து நம்முடைய கிராமத்து பெரியவர்களுக்கெல்லாம் சொன்னபோது ஸோ கிராமத்து இங்கே கசுவா கிராமத்து பெரியவர்கள் சார்பாக திரு சாம்பசிவம் அவர்கள் என்ஆர்எஸ் குரூப்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாக வில்லுப்பாட்டு நடனம் மூலம் இந்த ராமானுஜருடைய ஜெயந்தியை சிறப்பு சேர்த்த நம்முடைய மாணவ கண்மணிகள், அதுக்கு ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இங்கே பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த விழா சிறப்பாக நடக்க காரணமாக இருந்த அனைவருக்கும் சேவாலய குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றிகளை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ராமானுஜம் கைங்கரியம் ட்ரஸ்டை சார்ந்த திரு மனோகரன் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு நம்ம நாராயணன் அவர்கள் வழங்குவார்கள். திருநின்றவூர் பெருமாள் கோயில் பட்டாச்சாரியர் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு. அடுத்து வழக்கம் போல் இங்கே தேசிய கீதம் பாடிய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். அதை தொடர்ந்து எல்லாருக்குமே மதிய உணவு ரெடியாக இருக்குது. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே இங்கே சாப்பிட்டு போகணும். எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு போகலாம். Attention, stand at ease. Attention, stand at ease. Attention, Desi Geetham. Janahana Manahadinayaka Jayage Bharata Bhakya Vidada Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jalati Taranga Dava Shubha Name Jage Dava Shubha Shisha Mahe Kage Dava Jaya Kada Janagana Mangala Tayaka Jayage Bharat Bhakya Vidada Jayage Jayage Jaya 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 Jayage Jai